ஆபாதி கிம்கரணீயம் ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாஜாகா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் சிரமம் அப்படிங்கிறது வரும், துக்கம் அப்படிங்கிறது வரும். இந்த துக்கத்திலேருந்து வெளிவர்றதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு தவிச்சுட்டு இருக்கோம். அந்த துக்கத்துக்கு காரணமான மனிதர்களையோ அல்லது சூழ்நிலையோ நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இது எதுவுமே உண்மையாலுமே நம்மளுடைய துக்கத்துக்கு காரணம் இல்லை. நம்ம சௌக்கியமா இருக்கிறதுக்கோ நம்ம துக்கப்படுறதுக்கோ நாம தான் காரணம். நம்ம செஞ்ச முன் வினைகள் தான் காரணம். சுகஸ்ய துக்கஸ்ய நகோபி தாத்தா பரோததாதீதி குபுத்திரேஷா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நம்ம அனுபவிக்கக்கூடிய சௌக்கியத்துக்கோ துக்கத்துக்கோ புறத்தையான் காரணமே இல்லை, நாம செஞ்ச ஏதோ ஒரு கர்மாவினுடைய பின்விளைவு தான் இதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த மாதிரி ஒரு சிரமம் வர்றது, அப்ப அதை நம்மளால அனுபவிக்க முடியல, அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வர்றது இல்லையா? இப்ப நம்ம ஒரு சிரமப்படுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய தலையெழுத்து தானே. யாராவது சிரமப்பட்டா என்ன சொல்லுவோம்? அவளுடைய தலையெழுத்துன்னு சொல்றோம். அப்ப அந்த தலையெழுத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா முடியும்னு சாஸ்திரம் சொல்றது. எப்படி முடியும் அப்படின்னா, இந்த திரிலோக ஜனனியா இருக்கக்கூடிய அம்பாள் நினைச்சா முடியும் அப்படின்னு சொல்றோம். அப்போ அம்பாள் நினைச்சா முடியும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, தத்ஸ்மரணம் கிங்குருதே பிரம்மாதீனபி கிங்கரி குருதே. இந்த சிரமம் வரும் பொழுதோ இல்ல சுகம் சௌக்கியமா இருக்கும் பொழுதோ ரெண்டு வேளையிலையும் அம்பாள் கிட்ட நம்ம எப்பயுமே பக்தி ஸ்ரத்தையோட இருக்கும். நமக்கு சௌக்கியம் வர்றதா அம்பாள் உன்னுடைய பிரசாதம், எனக்கு துக்கம் வர்றதா அதுவும் உன்னுடைய அனுகிரகம்னு நம்ம நினைச்சுக்கணும். துக்கம் வரும்பொழுது நம்ம இன்னும் பக்குவத்தை அடைவோம். அதனால அந்த துக்கத்தையும் நம்ம ஏத்துக்கணும். அந்த துக்கத்துக்கு அப்புறம் நமக்கு பெரிய சௌக்கியம் காத்துன்னு இருக்குங்கக்கூடிய எண்ணம் இருக்கணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம பகவான்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய பக்தியில குறவே இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் சரி நம்ம என்னைக்குமே நன்றி உணர்வோட அம்பாள்கிட்ட இருக்கணும். அந்த நன்றி உணர்வோட பக்தி உணர்வோட இருக்கிறது நமக்கு என்ன பண்ணோம்னா, ஒருவேளை நம்மளுடைய தலையெழுத்திலேயே பெரிய துக்கம் இருந்தா கூட அம்பாளுடைய கருணையினால நம்ம தலையெழுத்தையே மாத்திட கூட முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அம்பாள்னால நம்ம தலையெழுத்தையே கூட மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா? அப்போ எல்லாரும் அந்த அம்பாளை தியானம் பண்ணணும். எப்பேற்பட்ட துக்கம் வந்தாலும் சரி, படிப்போ பணமோ உறவுகளோ சிரமமோ வியாதியோ எந்த துக்கமா இருந்தாலும் சரி, அம்பாள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடும். அம்மா நீ தான் என்னை பார்த்துக்கணும் அப்படிங்கக்கூடிய சரணாகதி அடைஞ்சிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய சௌக்கியத்தை அம்பாள் பார்த்துப்பா இல்லையா? அதனால எல்லாரும் அம்பாள்கிட்ட பக்தி ஸ்ரத்தையோட இருக்கணும்.